அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறநெறியால் வருவதே இன்பம், பிறவழியால் வருவன துன்பம், பழியாகும். இதனை நாம் ஒரு கதையின் மூலமாக காண்போம். ஆன்மீக சொற்பொழிவு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அறம் செய்வது மட்டுமே உண்மையான இன்பத்தை கொடுக்கும், மற்றவை எல்லாம் துன்பத்தையே கொடுக்கும் என்று பெரியவர் பேசினார். அப்பொழுது அரங்கத்தில் குழுமியிருந்த மக்களுள் ஒருவன் மட்டும் குறுக்கிட்டு, ஐயா, தாங்கள் சொல்லும் கருத்தில் இருந்து நான் முரண்படுகிறேன் என்றான். உடனே அப்பெரியவர் அவனை பார்த்து சிரித்தவாறு கேட்கிறார், என்ன முரண்பாடு என்று. அதற்கு அவன் கூறிய முரண்பாடுகள், ஐயா, அறத்தின் மூலமே இன்பம் வரும் என்று சொன்னீர்கள். ஆனால் இவ்வுலகில் பிறந்த மக்களுள் அறத்தின் வழியே நடப்பவர்கள் மட்டுமே துன்பம் அடைகிறார்கள். உண்மையும் நேர்மையும் கொண்டு வாழ்கிறவர்கள் தான் அதிகம் கஷ்டப்படுகிறார்கள். அறத்தை கைவிட்டவர்கள் மட்டுமே எல்லா வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். அப்படி இருக்க அறம் செய்தால் தான் இன்பம் கிடைக்கும் என்ற தங்களது கருத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றான். சிரித்த முகத்தோடு பதிலளிக்கிறார் பெரியவர், நீ துன்பப்பட்டாலும் அறம் செய்வதால் தான் இன்னும் மிருகநிலைக்கு செல்லாமல் மனிதனாக வாழ்கிறாய். நீ அறத்திலிருந்து தவறும்போது அந்த குற்ற உணர்ச்சியே உன்னை கொன்றுவிடும். மேலும் உன்னால் நிம்மதியாக கண்ணுறங்க முடியாது. எப்பொழுது நீ குற்றமில்லாத நிலையில் உறங்குகிறாயோ அதுதான் உனக்கான இன்பம். அதுதான் உன்னுடைய அடையாளம். மற்றவையெல்லாம் துன்பத்தை தான் கொடுக்கும் என்றார்.